வணக்கம். முருகன் திருநெல்வேலி. இயேசு ஒரு உவமை சொல்கிறார் பாருங்க. அதில் ஒரு உவமைனும், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராததினால் அதில் சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ அது தீர்ந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிட்டு. அதாவது ஒரு விவசாயி, நான் இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு உளுந்து விதைக்கிறோம் அப்படின்னா, அது இந்த நடபாதையில் விதைச்சோம் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது நடந்து என்ன ஆகும்னா, அந்த விதையை சமட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அது பிரயோஜனம் இல்லாமல் விளைச்சல் உண்டாக்காமல் போயிடும். இன்னொரு விதை அது பாறையில் விழுந்துச்சு அப்படின்னா அதுவும் வேரூன்ற முடியாமல் அதுவும் பட்டு போயிடும். எதுக்கு இந்த ஓமையை சொல்கிறாங்கன்னா, சில மனிதர்களுடைய வெற்றி இப்படி தான் இருக்குது அப்படின்றத கடவுள் சொல்கிறார். சில ஆட்கள் அந்த வெற்றியை மேலோட்டமாக பார்க்குறாங்க. சில ஆட்கள் அந்த வெற்றியை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறாங்க. வெற்றின்றது எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ ஆழமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, அதை எவ்வளோ தூரமாக அதை பற்றி கற்றுக்குறீங்க, அதில் தான் உங்களுடைய வெற்றி. நீங்கள் செய்யக்கூடிய செயலில் தான் அது இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு நாளும் அதற்காக பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியில் தான் உங்களுடைய வெற்றி இருக்குது. அதனால் நீங்கள் செய்கிற செயல்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. ஏன்னா அது உங்கள் வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து கொண்டு போகணும். ஓகே.